ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டிற்கு 3 இலவச சிலிண்டர் வரும். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் வந்து கவர் ஆகும். ஸோ ஆர்டிகல் 208 அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அவங்களுடைய அந்த பிஸ்னஸை வந்து நடத்துவதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ அதன் அடிப்படையில் விதி எண் 110 அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதாவது சீஃப் மினிஸ்டர் இல்லைன்னா மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா மேஜர் பாலிசிஸை வந்து அவங்களுடைய ஃப்ளோர்லேயே வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ அதற்கேற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா, அன்னபூர்ணி சூப்பர் 6 3 விலையில்லா சமையல் வாயு திட்டம் வந்து நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் அவர்களால் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலம் பயன்பெறக்கூடிய அந்த குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா 1.30. ஸோ இது யாருக்கெல்லாம் வழங்கப்படும் அப்படின்னா, ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு கீழ் உள்ளவர்கள், அதே மாதிரி பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினருக்கு தான் இந்த விலையில்லா சிலிண்டர் பார்த்தீங்கன்னா வழங்கப்படும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து பொங்கல் பண்டிகைக்கு தான் அந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைக்க போறாங்க. அதுக்கப்புறமா வெற்றி பயணத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பெண்களுக்கு புறநகர் பேருந்துகள், அதே மாதிரி விரைவு பேருந்துகள் மற்றும் டீலக்ஸ், இதுல வந்து பெண்கள் வந்து இலவசமாக பயன்பெறலாம். இது வந்து அக்டோபர் 2ஆம் தேதி வந்து இந்த திட்டமான தொடங்கி வைக்கப்படுகிறது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேஸ் சிலிண்டர் கொடுக்கக்கூடிய அந்த திட்டம் வேறு எந்த மாநிலங்கள்ல வந்து செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, மகாராஷ்டிரா, ஆந்திரா, உத்தரப்பிரதேஷ் மற்றும் உத்தராகண்ட். ஸோ உத்தராகண்ட்ல அந்தியோதயா அப்படின்ற பேர்ல வந்து செயல்படுத்தப்படுகிறது. ஸோ மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா அன்னபூரணி திட்டத்தின்படி செயல்படுத்தப்படுகிறது. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா தீபம் அப்படிங்கிற திட்டத்தின்படி செயல்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அறிவு பாடத்திட்டம் அடுத்த கல்வாண்டில் முதல் அமல். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸ் யூனிஃபைட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எஜுகேஷன் இனிஷியேட்டிவ்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ 2027-28ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சார்பில் வந்து புதிய பாடத்திட்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. இதுல வந்து 1 முதல் 5 வரை உள்ள அந்த பாடத்திட்டத்திற்கு அறிவு ஃபவுண்டேஷன் அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க. 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள அந்த பாடத்திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அறிவு டிஸ்கவரி, அதே மாதிரி 9 முதல் +2 வரைக்கும் உள்ளது அறிவு எட்ஜ் அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க. ஸோ இந்த அறிவு ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது வலுவான அடித்தளத்தை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 8க்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 to 8 வரைக்கும் உள்ளது சரியான அந்த புரிதலை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 9 to 12 வரைக்கும் உள்ள அந்த பாடம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்வியல் பணி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ அரசு பள்ளிகளில் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் வகுப்பு முதல் 1ஆம் வகுப்பு எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக திறன் பிளஸ் அப்படிங்கிற திட்டத்தை வந்து 12.05 கோடியில வந்து செயல்படுத்த போறாங்க. இது தவிர அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் திறன்மிகு அறிவியல் திட்டத்தை கொண்டு அந்த லேப்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான உபகரணங்களை வந்து கொள்முதல் பண்ண வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 10 ஆண்டுகளை நிறைவு செய்த யூபிஐ சேவை 13,000 மடங்கு பண பரிவர்த்தனை அதிகரிப்பு. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமிக்ஸ்ல ஆர்பிஐல வந்து நமக்கு வந்து கவர் ஆகும். ஸோ நமக்கு இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி தான் தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இது தொடங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா 2016-17 வந்து 1.78 கோடி பரிவர்த்தனைகள் தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா அதிகரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 24,162 கோடி பரிவர்த்தனைகளாக தற்போது வந்து உயர்ந்துள்ளது. இதை கணக்கிடும் போது பார்த்தீங்கன்னா இது 13,000 மடங்காக இருக்கிறது. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் பாராளுமன்றத்தால் 2007ஆம் ஆண்டு வந்து கொண்டுவரப்பட்டிருக்கும். ஸோ இதன் அடிப்படையில் ஆர்பிஐ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐக்கு அந்த செட்டில்மெண்ட் பண்ணுவதற்கான அந்த அதாரிட்டி, அதாவது சூப்பர்வைஸ் பண்ணுவதற்கான அந்த அதிகாரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஸோ அப்படிங்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கீழே வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இவங்க தான் அந்த பேமெண்ட் செட்டில்மெண்ட் அந்த விவகாரத்தை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஆர்பிஐ கீழே. ஸோ இது வந்து 2008ஆம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ 2016-17 பார்த்தீங்கன்னா 7,000 கோடி வரைக்கும் பரிவர்த்தனைகள் நடந்திருக்கு. தற்போது 25-26 பார்த்தீங்கன்னா 314 லட்சம் கோடி வரைக்கும், அதாவது 4,000 மடங்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக அந்த
கோடி பரிவர்த்தனைகள் வந்து நடைபெற்றிருக்கு. அதே மாதிரி அதிகமாக எந்த மாதத்துல வந்து இந்த பரிவர்த்தனைகள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஜூலையில் 2366 கோடி பரிவர்த்தனைகள் இந்த யூபிஐ யூஸ் பண்ணி, அதாவது ஜிபே, போன்பே யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து பரிவர்த்தனைகள் வந்து செய்யப்படுறது. ஸோ முதலாக நமக்கு நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தொடங்கினதுக்கு அப்புறம் அந்த டிஜிட்டல் பேமெண்ட்டுக்காக நெஃப்ட், நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர், அதே மாதிரி இமீடியட் பேமெண்ட் செட்டில்மெண்ட், RTGS, ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ஸோ இந்த டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா 2016ஆம் ஆண்டுல தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூபிஐ, அதாவது ஜிபே, ஃபோன்பே ஸ்கீமை பார்த்தீங்க அப்படின்னா RBI கீழே இந்த நேஷனல் பேமெண்ட் ஆஃப் கார்பரேஷன் அமைப்பு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வந்து இந்த யூபிஐ வந்து அதனுடைய சேவை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ இந்த யூபிஐ வந்து வேற எந்த நாட்டுகள்ல எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஐக்கிய அரபு அமீரகம், பிரான்ஸ், பூட்டான், இலங்கை, நேபாளம், சிங்கப்பூர், மொரீஷியஸ், கத்தார், கம்போடியா, கிரீஸ் மற்றும் மாலத்தீவில் நம்ம இங்கே பயன்படுத்தக்கூடிய அந்த ஆப்பை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், டிஜிட்டல் பேமெண்ட் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அடுத்ததான் 5 தமிழ் அறிஞர்களின் நூல்கள் நாட்டுடைமை, பாரதி ராஜாவுக்கு மணிமண்டபம். ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகிள் 202 அடிப்படையில் நமக்கு வந்து பட்ஜெட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன், அடுத்ததா ஜெனரல் டிஸ்கஷன், அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூட்டனி பை டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸ். ஸோ ஸ்க்ரூட்டனி பை டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா vote for demands for grant. ஸோ அதுக்கப்புறமா அப்ரோப்ரியேஷன் பில். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் பில். ஸோ இது நமக்கு ப்ரெசன்டேஷன் முடிஞ்சு ஜென்ரல் டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கன்சர்ன் டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸ் வந்து ஸ்க்ரூட்டனி பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா vote for demands for grant ஆர்டிகல் 203 அடிப்படையில் ஒவ்வொரு மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த துறையில வந்து என்னென்ன மானியங்களை வந்து மானிய கோரிக்கைகள் எதை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத தனித்தனியாக என்ன பண்ணுவாங்கன்னா மினிஸ்டர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தனியாக அதுக்கு ஓட்டிங் வந்து நடைபெறும். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதை செயல்படுத்துவதற்காக நமக்கு வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா மணியை வந்து எடுப்பாங்க ஆர்டிகல் 204 அடிப்படையில். ஸோ அதுக்கப்புறம் அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்ல இருந்து மணி எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த திட்டங்களை வந்து செயல்படுத்துவாங்க. ஸோ அந்த ரெவன்யூ கலெக்ட் பண்றதுக்காக எக்ஸ்ட்ரா டாக்ஸஸ் எல்லாம் போடக்கூடியதான் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஸ் பில்லை வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ தற்போது இந்த votes for demands for grant வந்து நடைபெற்று இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா மினிஸ்டர் ஃபார் கல்வித்துறை அமைச்சர், தமிழ் டெவலப்மெண்ட். ஸோ அவர் தான் அவருடைய அந்த மானிய கோரிக்கையை வந்து இப்போ வந்து ரேட் பண்ணியிருக்கு. அது இனி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல வந்து ஓட்டிங் வந்து நடைபெறும். ஸோ இதுக்காக பல்வேறு திட்டங்களை பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 5 தமிழர் அறிஞர்களின் நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுடைமை ஆக்கப்படும். ஸோ அதே மாதிரி திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு 2.50 கோடியில் தேனியில பாத்தீங்கன்னா திருவுருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபம் வந்து அமைக்கப்படும். ஸோ இதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா 196 தமிழறிஞர்களின் நூல்கள் வந்து நமக்கு வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கும். ஸோ அவங்களுடைய அந்த நூல்களை வந்து நாட்டுடைமை ஆக்குவதன் மூலம் இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் என்னது ஈஸியாக அது வந்து அவைலபிளா இருக்கு. எல்லாரும் ரீட் பண்ணி அந்த நம்மளுடைய அந்த தமிழினுடைய அந்த பண்டைய கால தொன்மையை வந்து புரிந்து கொள்ள வசதியாக இருக்கும். அதுக்காக தான் நாட்டுடைமை பண்ணுவாங்க. ஸோ தற்போது எந்தெந்த தமிழர்களின் அந்த நூல்களை வந்து நாட்டுடைமை பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது கவிஞர் ஜீவபாரதி, பேராசிரியர் ராஜ் கௌதமன், சாரணபாஸ்கரன் என்கிற DMM அகமத், சா கந்தசாமி, TM பீர் முகமது. ஸோ இவங்களுடைய அந்த நூல்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுடைமை ஆக்கப்படுகிறது. ஸோ இதற்காக பார்த்தீங்கன்னா அந்த காப்பிரைட் உரிமையை அவர்களிடம் இருந்து வாங்குவது, காப்பிரைட் சட்டம் 1957 படி அவர்களுடைய அந்த உரிமையை வந்து வாங்குவதற்காக நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் காசு வந்து ஒதுக்கிடு அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ மேபி அந்த நூல்களை எழுதினவர்கள் தமிழர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க, இல்லைன்னா லீகல் ஹையர்ஸ் கொடுத்து அதற்கான உரிமையை வந்து வாங்குவாங்க. ஸோ அதற்கான ஒதுக்கீடு தான் பார்த்தீங்கன்னா 50,75,000
வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை மின்னணு தளங்களில் வளப்படுத்தும் இரு அறிஞர்களுக்கு இணைய தமிழ் செம்மல் அப்படிங்கிற விருது வந்து வழங்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இதற்கான தொகை பார்த்தீங்கன்னா 25,000. அதே மாதிரி தகுதி உரையும் வழங்கப்படும். அதுக்கப்புறமா நமக்கு யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஹவுஸ்டன் தமிழ் இருக்கைக்கு கூடுதல் நிதி வந்து ஒதுக்கப்படுகிறது. ஸோ இதற்கான அந்த மானியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 5.75 கோடி. அதற்கப்புறமா தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய தமிழ் பல்கலைக்கழகத்தில் அந்த முனைவர் பட்ட ரிசர்ச் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆய்வு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக 15 லட்சம் வந்து ஒதுக்கப்படுகிறது. அதே மாதிரி பாரதி ராஜா பார்த்தீங்க அப்படின்னா திரைப்படங்களை எல்லாமே அந்த மக்களை வந்து ஒரு கிராம சூழலுக்கு நகர்த்தி மக்களுடைய வாழ்வியலை வந்து நிறைய பேருக்கு வந்து புரிய வைத்ததற்காக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து தேனியில வந்து மணி மண்டபம் மற்றும் திருவுருவல் சிலை வந்து தமிழக அரசால் வந்து நிறுவப்படுகிறது. அதே மாதிரி ரூபாய் 5 கோடியில் ஒருங்கிணைந்த கூட்டம். ஸோ வேலுநாச்சியார், பெரியார், ஈவேரா, அம்பேத்கர், காமராஜர், அஞ்சலி அம்மாள் இவர்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய தத்துவங்களை வந்து எடுத்து சொல்வதற்காக 5 கோடியில் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த கோட்டம் வந்து சென்னையில் நிறுவப்பட உள்ளது. கோவை ஈரோடு பாலிடெக்னிக் கல்லூரி ஆசிரியர்களுக்கு தேசிய விருது. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸ் யூனிட் 5 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ உயர்கல்வி நிறுவனங்களை சேர்ந்த ஆசிரியருக்கான விருது நமக்கு செப்டம்பர் 5 வந்து பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்கின அந்த ஆசிரியர்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவார்டு வந்து வழங்கப்படும். ஸோ அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாலிடெக்னிக் கல்லூரி ஆசிரியர்களையும் அதே மாதிரி உயர்கல்வி நிறுவனங்களை சேர்ந்த ஆசிரியர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸோ 21 பேராசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய கல்வி அமைச்சகம் வந்து விருது வந்து வழங்கப்படுறாங்க. ஸோ இதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க பார்த்தீங்க அப்படின்னா கோவை பிஎஸ்ஜி பாலிடெக்னிக் கல்லூரியில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் துறை தலைவர் எஸ் சசிகலா, அதே மாதிரி ஈரோடு சக்தி பாலிடெக்னிக் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவர் ஆர் கண்ணன் அவர்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து வந்து வழங்கப்படுகிறது. அதே மாதிரி 2024ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈரோடு சக்தி பாலிடெக்னிக் கல்லூரியின் கணினி மற்றும் நெட்வொர்க்கிங் துறை தலைவர் எஸ் பிருந்தா அவர்களுக்கு 2024 வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50,000 கேஷ் அவார்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆசிரியர் தினத்திற்கு ராதாகிருஷ்ணன் அவார்டு வந்து வழங்கப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் ரேபிஸ் இல்லா தமிழ்நாடு ரூபாய் 107 கோடியில் புதிய திட்டம். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இதில் வந்து ப்ரிவென்ஷன் மெஷர்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ தெரு நாய்க்களால் பரவும் அந்த ரேபிஸ் பாதிப்பை தடுக்கவும் தெரு நாய்க்களை கட்டுப்படுத்தவும் பார்த்தீங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை மையங்களை நமக்கு முனிசிபல் கார்பரேஷன் மற்றும் டவுன் பஞ்சாயத்தில் வந்து ஏற்படுத்துவதற்காக ரூபாய் 107 கோடியில் வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டாக்ஸுக்கு வந்து தெரு நாய்க்களுக்கு வேக்சினேஷன் வழங்கப்படும். இல்லைன்னா அவங்களுடைய ப்ரீடிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஸ்டெரிலைசேஷன் ப்ரொசீஜர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மானியத்தில் அதை வந்து பயன்படுத்துவாங்க.